இவர் பவுலிங்கை வச்சு ஆஸ்திரேலியாக்காரங்களை குரங்காக்கிட்டாரு. எந்த பால் எங்க போகும் தெரியலையே, எந்த மரத்துக்கு தாவடும் தெரியலையேன்னு சொல்லி அந்த வகையில அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். உங்களுடைய விமர்சனம் வந்து எங்களுடைய வீரர்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. எங்களுடைய உருவமோ அமைப்போ எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா நீங்க குரங்காக்கப்பட்டீங்க. இன்னும் பாக்கி இருக்கிற 2 ஆட்டங்கள்லயும் ஆஸ்திரேலியாக்காரங்க குரங்காக்கப்படுவாங்க. இதே பும்ராவோட மட்டுமில்ல, மீதி இருக்கிற 10 பேராலையும். உலகம் தான் எதிர்பார்க்குது. இந்த நேரத்தில் அஸ்வின் வேற ஓய்வு அறிவிச்சிட்டாரு. அஸ்வினுடைய ஓய்வு வந்து எதிர்பாராத ஒரு அறிவிப்பு தான். ரோஹித் சர்மா சொன்னாரு ஃபர்ஸ்ட் இந்த பெர்த் மேட்ச்லயே பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி எனக்கு தெரியும், நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், பிக் பால் கிரிக்கெட் வரைக்கும் நீங்க இருங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணேன். பட் நல்ல ஒரு லெஜண்ட் எம்பிஆர். நம்ம வந்து அதாவது 137 விக்கெட் அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. டெஸ்ட்ல வந்து கும்ப்ளேக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஒரு மிக அதிக விக்கெட் எடுத்த ஒரு இல்ல சொல்ல போனா இந்தியாவில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டீம். நம்மளோட நிறைய ஸ்பின்னர்ஸ் இருந்திருக்காங்க வேர்ல்டு லெவலில் ஜோசி இருந்திருக்கிறாரு. ஆமா, இப்போ நல்லா பார்த்தோம்னா நரேந்திர கிருமானி, லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அனில் கும்ப்ளே. இந்த பீரியட்லேயே அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் அந்த பீரியட்லேயே வந்து கான்ட்ரா அதே நேரத்தில் விளையாண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், அப்புறம் பியூஷ் சாவ்லா, நிறைய பேர், சாய்ராஜ் பகதுலே, இப்படி நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க. பட் அந்த எவர் கிரீன் ஸ்பின்னர்ஸாக மைண்டில் நிற்கக்கூடியவங்க வந்து ஒரு சிலர் தான். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக அஸ்வின் அப்படின்னா